இப்போ வந்துட்டு டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் இருக்கு. பட் அதில் ஒரு பொசிஷன் நான் சொல்கிறேன். விஏஓ ஆஃபீஸர், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். அது வந்துட்டு அதிகமாக அக்ரிகல்ச்சர் சைடில் தான் வருது. ஆனால் அதோட கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to 1 2 இது என்ன ஃபார்மேட் அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அப்படின்னு. அது ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டால் கூட நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், அக்ரிகல்ச்சர் சைட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், இந்த கொஸ்டின்ஸ்லாம் எதுக்குன்னு ஒரு இதுதான். அதெல்லாமே உங்களுடைய பேசிக்கான ஒரு அடிப்படையான புரிதலுக்கான உங்களோட விஷயங்களை நீங்க நாளைக்கு போறீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல போய் ஒரு விஓ போறாரு, 4 பேரை சந்திக்க வேண்டியது இருக்கும். அந்த இடத்துல ஒரு சென்டென்ஸ் சில விஷயங்களை வந்து பேச ஒரு ஃப்ளோ வேணும், சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும்ல. சோ அதுக்கான ஒரு அடிப்படை புரிதலுக்காக தானே வச்சிருக்கிறோம். அது எப்படி வேணாம்னு சொல்ல முடியும்? அந்த அக்ரிகல்ச்சர் சம்பந்தமா கொஸ்டின்ஸ் வரலாமே, அப்ப நாங்க இன்னும் அதிகமா படிப்போம். அந்த பொசிஷன் வந்துட்டு சீக்கிரம் ஒரு மாதிரி அட்டைன் பண்ணி நல்ல ஒரு இது பண்ணலாம். அதுக்கு தான் நீங்க சொல்றது வந்து ஒரு ஸ்பெசிபிகேஷனா ஒரு சில விஷயங்கள் சொல்றீங்க. பட் ஆனா விஓ அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா பரவலாக்கப்பட்ட பலதரப்பட்ட மக்களை போய் சந்திக்கணும், அதிகாரிகிட்ட பேசணும். சோ அப்படின்னும் போது அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும். நான் இல்ல அவுட் ஆஃப் 10 அட்லீஸ்ட் 6 or 7 கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சது ரிலேட்டடா, வேலை செய்ய ரிலேட்டடா இருக்கணும்னு சொல்றீங்க. பட் அதை தாண்டி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே? நல்லது. அந்த நீங்க இப்ப சொன்னீங்கல்ல ஒரு 6 கொஸ்டின்ஸ் ஆச்சும் அங்க இருக்கணும்னு, அந்த மெஜாரிட்டி கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றோம். நீங்க மாத்துவீங்க, அப்படிதான் இருக்கு. அதை நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்க. அப்படிதான் இருக்கு, அதையே மாத்தணும். இன்னும் அந்த 6 கொஸ்டின்ஸ் எங்களுக்கு வரல. அவுட் ஆஃப் 10 கொஸ்டின்ஸ்ல 8 கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு அவுட் வருது, 2 கொஸ்டின்ஸ் தான் இந்த மாதிரி வருது. ஓகே, அவங்க சொல்றது என்னன்னா ஒரு 10 கொஸ்டின்ல 2 கொஸ்டின் தான் எனக்கு கோரா இருக்கு, ஆனா 8 கொஸ்டின்ங்கிறது அது ரிலேட்டடாவே இல்ல அப்படிங்கறாங்க. சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இருக்கிற சிலபஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கொண்டு வருவேன். கொண்டு வருவீங்க? ஏன் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க மட்டும் உயர்ந்தவங்க இல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களும் உயர்ந்தவங்க தான். ஏழைங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்வேன். அவங்களுக்கான கல்வி தரத்தை அந்த அளவுக்கு உயர்த்துவேன்னு சொல்றீங்க. ஓகே.